ஹலோ வியூவர்ஸ். பணம். இப்போ நம்ம கொஞ்ச நாளாக பணத்தை பற்றின விஷயங்கள் தான் பேசிகிட்ருக்கோம். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ரொம்பலாம் சேட் பேட் அதெல்லாம் போக வேண்டாங்க. நம்ம பார்த்துட்ருக்க வேலையை கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக நமக்காகன்னு உழைச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்மளை ஏமாத்தினவங்களையே நம்ம வளர்த்து விட்டுருக்கோங்க. நம்ம வளர்கிறதுக்காக இன்னொரு ஆள் தேவையே இல்லை. நம்மளை ஏமாத்தினவங்க ஏமாத்தின விதம் இதை மனசில் வச்சுட்டு ஓட ஆரம்பிங்க. முருகர் துணையோடு ஜெயிப்பீங்க. இந்த நாளில் உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உங்களை நம்புங்க, உங்கள் தொழிலை நம்புங்க. பணம் தன்னை போல் உங்கள்கிட்ட வரும். அது வர்ற விதம் உங்கள் உழைப்புனால் இருக்கணும். கடின உழைப்பு. விஜய் சொன்ன மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. நமக்காக வாழ்வோமே. நம்ம எத்தனை பேரை வாழ வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியாதா? தொடர்ந்து உழைச்சா பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வயசுக்கு மேலே தான் எல்லா பழமொழிகளுக்கான அர்த்தங்களும் நமக்கு புரியும். உதாரணத்துக்கு சிறுதுளி பெருவெள்ளம். இன்றைக்கி 10 ரூபா சம்பாதிக்கிறோமா, நல்ல விதமாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுல எந்த குறையும் வைக்காதீங்க. அதே போல் நல்ல உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான தூக்கம். எல்லாத்துக்கும் போதுமான டயத்தை ஒரு டைம் டேபிள் போட்டு வைங்க. அதுபடி கொண்டு போங்க. அது கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். ஒரு 10 நாள் விட்டுட்டு சடனாக ஒரு நாளில் எடுக்கணும்னு நினச்சா அது முடியாது. பட் 10 நாளும் நம்ம சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்க. 8 ரூபா நம்ம செலவு போக 2 ரூபா சேர்த்து வச்சாலும் போதாதாங்க. இது ஒரு உதாரணம் தான். முடியும். நம்மளாலையும் பணக்காரங்களாக ஆக முடியும். உங்களால் இடம் வீடுன்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முடியலையா? சிம்பிள். இன்றைக்கி 100 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு உங்களால் அந்த தொகை வந்தப்போ ஒரு கோல்டு காயினை வாங்கி வைங்க. கரெக்டாக 2007 ஒரு கோல்டு காயினோட ரேட்டு வெறும் 1000 ரூபாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கோல்டு காயின் 15,000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை டெய்லி சேர்த்து வைப்போம். அப்போ சொன்னதான் இப்போவும் சிறுதுளி பெருவெள்ளம். நம்மளால் முடியுங்க. நம்மளால் முடியும். நம்புவோம். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காசாக நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. இதே கோல்டு காயினாக நீங்கள் வாங்காமல் பொருளாக வாங்கல, நீங்கள் செய்கூலி சேதாரம் நிறைய பணத்தை இழக்க வேண்டியது இருக்கும். கோல்டு காயின்கையில் அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை விட 150 ரூபா மட்டும் அதிகமாக கேட்பாங்க பர் கிராமுக்கு. அதை கொடுக்கையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பொருளாக வாங்காதீங்க. பொருளாக வாங்கையில் செய்கூலி சேதாரம்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த தொகை நம்ம கூட கொஞ்சம் நகை வாங்கிறதுக்கு உதவும். இந்த காயினை நீங்கள் எப்போ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். தங்கத்துக்கு எப்பொழுதுமே ஒரு மார்க்கெட் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குழந்தைங்க வளரையிலேயே நம்மளோட சேமிப்பு வளர்ந்தனா அவங்க ஃப்யூச்சருக்கு அது ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கும். நம்ம வாழறது நம்ம குழந்தைங்களுக்காக. நம்மளால் முடிஞ்சதை ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு மீதத்தை சேர்த்து வைப்போம். நிச்சயமாக நம்மளும் நல்லாயிருக்கும். தங்கம் வெள்ளியை விட என்னை கேட்டால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் ஒரு நாளைக்கு ரொம்பலாம் வேண்டாங்க. நீங்கள் சொல்லிடுவோம்மா, நீ சொல்லிட்டு போயிடுவேன், நாங்கள் இது பண்ண வேண்டாமா. உங்கள் செலவு போக ஒரு நாளைக்கு 50 எடுத்து வைக்கலாம், 100 எடுத்து வைக்கலாம். உங்கள் வருமானம் என்ன, உங்கள் வரவு செலவு என்ன, உங்கள் களம் என்ன, உங்கள் கஷ்டம் என்ன, உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் ஒன்ஸ் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடத்தான் செய்யுமே தவிர ஒரு நாளும் குறையாது. நிச்சயமாக நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அது ஒரு காயினாக கையில் வாங்கல, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது அது நம்ம கைக்குள்ளே இருக்குது. ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஏன் கொஞ்சம் கூட அதில் உள்ள பணத்தை